ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20-21 2 விதமான ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். இன்னொன்று, தேவ ஜனங்களை குறித்து, இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம் என்று அர்த்தம். தேவ ஜனங்களை குறித்தோ நான் நாள் முழுவதும் அவரிடத்தில் கையை நீட்டிக்கொண்டு நின்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கறத விட இன்னைக்கு நமக்கும் புறஜாதியாருக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் தேவ ஜனங்களாய் இருந்தார்கள், நாம் புறஜாதியாய் இருந்தோம். நாம் இப்பொழுது தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிற நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் என்பதுதான் கேள்வி. அன்னைக்கு ஆண்டவர் அவரிடத்தில் நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தார் என்று இருக்கிறார். உதாரணமாக அதை அப்படியே லிட்டரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் முழுவதும் அங்கே இஸ்ரவேலுக்காக சிலுவையில் கையை நீட்டி கொண்டு தான் இருந்தார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணினார், எவ்வளோ காரியங்கள் செய்தார். ஆனாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன். இப்போ நம்மளை பற்றி தான் அங்கே ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதும் போது நம்மை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம தேவ ஜனங்களாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்போ நாம் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் செய்தது போல தான் நாம் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? புறஜாதியாருக்கு தேவனுடையதான தயவு வெளிப்படுகிறது போல இன்னைக்கு நமக்கு வெளிப்படுகிறதா? நம்மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், மாற்றுக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதெல்லாம் எந்த விதமான விஷயம் இல்லை. இப்போ நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக, தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? அதுதான் இப்போ கேள்வி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. வனாந்தரத்தில் அவர்கள் தேவனை தேட ஆரம்பித்த போது முறுமுறுத்தார்கள். ஒரு ஆகாரம் கிடைக்கவில்லை என்னுடன் முறுமுறுத்தார்கள், தண்ணி கிடைக்கவில்லை முறுமுறுத்தார்கள், கொஞ்சம் வழி சோர்வாக இருந்த போது முறுமுறுத்தார்கள். அதற்கு பிறகு எல்லாம் கிடைச்சி தேசத்துக்கு வந்துட்டாங்க. தேசத்துக்கு வந்த பிறகு தேவனை விட்டு தூரம் போனார்கள். அதே மாதிரிதான் நாம் தேவனை தேடாதவர்களாக இருந்தோம். கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தினார், ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அன்னைக்கு நமக்கும் தந்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவலாகவும் தந்திருக்கிறாரு, உலக பிரகாரமாயும் தந்திருக்கிறார். நமக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் சொன்னதையும் உலக பிரகாரமாய் சொன்னதையும் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு நமக்கு வந்திருக்கிறது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள், அவரை தேடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேதான் ஆண்டவர் சொல்றாரு, தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன், ஆனால் இஸ்ரவேலை குறித்தோ நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு, சபைக்கு வந்த பிறகு, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, இப்போ சாட்சி எல்லாம் சொன்னார்கள் இல்லையா? நம்ம நிறைய சாட்சி இங்க இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சாட்சி இருக்கிறது. சாட்சி இல்லாதவங்க யாருமே இல்லை. சபை ஜீவியம் என்பதே சாட்சி உள்ள ஜீவியம் தான். நம்ம எல்லார்கிட்டையும் சாட்சி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எதற்காக அவரை தேடினார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, தேடாதவர்களாலே நான் கண்டடையப்படுகிறேன். இன்னைக்கு நாம் அவரை எதற்காக தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரை நம்ம இயேசுவை தேடுறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம எல்லாருமே இயேசுவை தான் தேடுகிறோம். ஆனால் எதற்காக தேடுகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தபோது, இவர்களெல்லாம் எதற்காக என்னை தேடுகிறார்கள்? இன்னைக்கு திருச்சபை என்னை எதற்கு தேடுகிறது? திருச்சபைக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள் தான் நாம் இருக்கிறோம். இந்த வேதம் இருக்கிறதே அது நமக்கு ஒரு பாடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே நம்மளை மாதிரி இருந்த ஜனங்களை பற்றியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஜனங்க தான். நாம் என்னமோ அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்நிய ஜனங்கள் மாதிரி அவங்க அன்றைக்கி இருந்தாங்க. அவங்க யாருன்னா நம்மளை மாதிரி அன்றைக்கி இருந்தவங்க. நம்மள குணாதிசயங்கள், நம்முடைய கேரக்டர்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான வீக்னஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாத்தோடும் அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் எழுதி வச்சுட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி வரும்போது அதை பார்த்து அவங்களோட நான் யாரை மாதிரி இருக்கிறேன், தாவீதை மாதிரி இருக்கிறேனா, மோசேயை மாதிரி இருக்கிறேனா, ஆபிரகாம் மாதிரி இருக்கிறேனா, அல்லது பேதுருவை போல இருக்கிறேனா, இப்படி நம்மளை கம்பேர் பண்ணி கொள்வதற்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் அது வெறும் கதையை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டுட்டோம். அதனுடைய விளைவு என்ன? நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு நாம் மறந்துட்டோம். இப்போ நமக்கு தெரியல, நம்மளை எப்படி சோதிச்சு பார்க்கறதுனே நமக்கு தெரியல. அப்போ இந்த வேதாகமத்தில் உள்ளதான கேரக்டர்ஸ், வேதாகமத்தில் உள்ளதான இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்த ஜனங்கள், அவர்களை கொண்டு தான் நம்மை கண்ணாடி மாதிரி பார்த்துக்கணும். வச்சுக்கிட்டு கிறிஸ்துவோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது சரியா இருக்குதா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? ஏன்னா வேதத்தை நாம் இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா ஒரு ஆசீர்வாத புக்காக மாற்றிட்டோம். ஒவ்வொரு 1ஆம் தேதி ஆனால் வாக்கு தத்துவம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆனால் வருஷ வாக்கு தத்துவம்,
தேவைக்கு ஏற்ற மாதிரி வாக்குத்தத்தம், இப்படி ஒரு பிளஸ்ஸிங்ஃபுல் வேர்ட், அவ்வளோதான். ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கான புஸ்தகமாக நம்ம பார்க்கறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை சரி பண்ணாததுனால வேற யாரை வச்சாவது சரி பண்ணுறாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, அதை வச்சுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாக இருக்கணும். அவங்கள வச்சா அந்த வசனத்தோடு நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படி அவங்க தங்களை வசனத்தோட கம்பேர் பண்ணாததுனால வேற யார்கிட்டயாவது பிடிச்சி கொடுக்குறாரு, ராஜாக்கள்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு. அவன் அடி இடி கொடுத்த உடனே ஆண்டவர் பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் வசனத்துக்கிட்ட திரும்புவாங்க. திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றார், வசனத்துக்கு திரும்புங்க, வசனத்துக்கு திரும்புங்க. ஏன்னா அதுதான் நம்மை சரி பண்ணுவதற்கு ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. அந்த வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறதான பட்டயம். ஆனா நம்ம அதை வச்சு நம்மளை சரி பண்ணிக்கிறது இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுக்குறாரு. நம்ம இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றோம், ஆண்டவர் ஏன் என்ன உபத்திரத்தில் நடத்துறாரு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, வசனத்துல உன்னை நீ சரிப்படுத்திக்காததுனால நான் என்ன பண்றேன், ஆளை வச்சு உன்னை அடிச்சோ திருத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி வசனத்தின் பக்கம் திருப்புறார் ஆண்டவர். திருப்பி அதை வச்சு நான் என்னை சரிப்படுத்திக்கணுன்றதான் தேவனுடைய திட்டம். கடைசி வரைக்கும் தேவ திட்டம் உங்களை என்னையும் அவர் பின்னாடி வர வைப்பது, அவர் நியமித்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அதான் தேவனுடைய திட்டம். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக தேவனை தேடுகிறேன், அதான் இப்ப கேள்வி. அதுல ஒரு சில கேரக்டர்ஸ் அல்லது ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கும் பொழுது அவர்கள் ஏன் தேவனை தேடுகிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு சில காரியத்தை நிதானிக்க கிருபை தந்தார். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆண்டவரை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கொண்டு போய் அந்த யோசேப்பு கொண்டு போய் சீரனுடைய யோசேப்பு என்ன பண்றாரு, அருமத்தினாக யோசேப்பு கொண்டு போய் வச்சிடறாரு. வச்சிட்ட பிறகு 3 நாள் கழித்து இவங்க போய் அந்த சுகந்த வர்க்கத்தெல்லாம் போடலான்னு சொல்றதுக்காக போகிறாங்க. போகும்போது பார்த்தா கல்லறை திறந்திருக்கிறது, அங்கே இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. இப்போ அந்த தூதன் சொல்றான், நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். ஆனா அதற்கு இன்னொரு பதில் அதிலே இருக்கு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்ப இவங்களும் இயேசுவை தேடித்தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன், ஆனால் நீங்கள் தேடுகிற இயேசுவை ராங் பிளேஸ்ல தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாரு, ராங் பிளேஸ்ல தேடுறீங்க. இயேசுவை தேடுறது தான் உண்மைதான், இந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்க தேடுகிறது எப்படி தேடுறீங்கன்னா ராங் பிளேஸ். என்ன ராங் பிளேஸ்? நீங்கள் கல்லறையில் இயேசுவை தேடிட்டு இருக்கிறீங்க, அவரோ உயிரோடு இருக்கிறவரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். மரித்தோர் இடத்தில் அவர் அல்ல, அவர் எங்க இருக்கிறாராம், உயிரோடு இருக்கிறார் இருக்கு. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். நாம இயேசுவை எப்படி தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம்? நாம இன்னைக்கு இயேசுவை எல்லா விதமான ஒரு தேவையோடு கூட தேடுகிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் வரோம், ஆனால் எந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறோம்னா ராங் பிளேஸ்ல தேடிட்டு இருக்கிறோம். நான் சபையை குறித்தோ அல்லது நீங்கள் ஆராதிக்கிற இடத்தை குறித்தோ பேசவே இல்லை. நாம் இயேசுவை தேடுகிறது என்ன நோக்கத்தில்ன்றதை உங்களுக்கு சொல்ல வரேன். இவங்க இப்போ ஒரு உதாரணமா வெளிப்படையா சொல்றேன். இப்போ இவங்க ஒரு பாடியை தேடுறாங்க, அந்த இடத்துல என்ன தேடுறாங்க, இயேசுடைய பாடியை தேடுறாங்க. ஆனால் இயேசு இப்போ உயிரோடு கூட எழுந்து ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் தேடுகிறார்கள். இதான் இங்க விஷயமே. மாம்சமா இருந்தாதான் அவர் கல்லறையில் இருப்பாரு, ஆவியா இருந்தா அவர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருப்பாரு. அப்ப ஜீவனுள்ளோர் மத்தியில் இருப்பாரு. இப்போ நம்ம சபை இயேசுவை என்ன பேசிஸ்ல தேடுது? நாம் மாம்சத்தில் வந்த இயேசுவை தான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுக்கு நான் எப்பவும் சொல்வேன், எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். 2 விதமாக இயேசுவை தேட முடியும். ஒன்று, உயிரோடு இருந்த இயேசுவை எப்படி தேடினார்களோ அதே மாதிரி நீங்க தேடலாம். இன்னொன்று, உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி தேடினார்களோ அப்படி தேடலாம். ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ் இருக்குது? வசனம் திருப்பி திருப்பி சொல்லுது, உயிரோடு இருந்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படிக்கு. இயேசு உயிரோடு இருக்கும் போதே அற்புதம் செஞ்சிருக்கிறார், பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். ஆமா தானே? பிசாசுகளை விரட்டி இருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மாம்சத்தில் இருந்த போது செய்தது. அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமைனா என்ன?
உயிரோடு இருக்கும்போது இயேசு செய்தது மாம்சத்தில் செய்தது. இப்ப நாம எல்லாம் எதை விரும்புறோம் தெரியுமா? இயேசு மாம்சத்தில் இருந்தபோது எதை செய்தாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எதை மாம்சத்தில் இருந்தபோது செய்தார்? அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், அப்புறம் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆமா, இதைத்தான் இன்னைக்கும் தேடுகிறது. இதுதான் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது, மாம்சத்தில் தேடுவது, அல்லது இயேசு உயிரோடு இருந்த போது என்ன தேடினாரோ அதை என்ன செஞ்சாரோ அதை தேடுறது. ஆனா வசனம் சொல்லுது, உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் தரித்துக் கொள்ளும்படிக்கு. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அது என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிதல். உயிரோடு இருக்கிற இயேசுவை அறிதல் வேறு, உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிதல் வேறு. உயிரோடு இருந்த இயேசுவை அறிதல் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிதல். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிதல் என்றால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவை அறிதல். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு திருச்சபை மாம்சத்தில் இருந்த இயேசுவை தான் தேடுகிறது. மாம்சத்தில் இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் விரும்புது. அதை நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் கவனிங்க. இப்ப இயேசு மாம்சத்திலிருந்து என்னென்னலாம் செஞ்சாரோ அதுல முக்காவாசிய பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்தவான்கள் செஞ்சுட்டாங்க. குஷ்டரோகிய சுகமாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நாகமன் சுகமாக இருக்கிறார் தானே? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்களா இல்லையா? ஆக்கி இருக்கிறாங்க தானே? சாப்பாடு அதிகமாக கொடுத்தாங்களா இல்லையா? ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் வந்துச்சா இல்லையா? மாவும் எண்ணெயும் வந்துச்சா இல்லையா? வந்தது தானே? அப்போ இயேசு கிறிஸ்து இங்க செஞ்ச அற்புதங்கள்ல இயேசு வருவதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது மாம்சத்தில் வந்த மனுஷனாலையும் செய்ய முடியும். அதுல ஒரு படி மேல போய் இயேசு நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நீங்களும் நானும் இப்ப அதே இயேசுவை தான் தேடுகிறோம். எதை தேடுறோம்? அந்த இயேசு செஞ்ச வல்லமை, அந்த இயேசு செஞ்ச அற்புதம், இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை தாண்டி இன்னொன்னு இருக்குதாமா, அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அதைத்தான் அவன் சொல்றான், தூதன் சொல்றான், நீங்கள் மரித்தோரை உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அந்த பாடியை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, போய் உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுங்கன்னு அர்த்தம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுங்கன்னு அர்த்தம். சபை உயிரும் மாம்சத்தில் இருந்த இயேசு என்னென்ன செஞ்சாரோ அதைத்தான் தேடுகுது இப்போ வரைக்கும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு செஞ்சது என்ன? உயிரோடு இருந்த போது இயேசு முழுவதுமாக என்ன அற்புதம் செஞ்சாரோ அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே செய்யும் போது நீங்களும் செய்யலாம். ஆனால் இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பரலோகத்திற்கு வாசலை திறந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவால என்னெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு பைபிள்ல. அதை அடைவதற்கு தான், அதை தேடுவதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம், உயிர்த்தெழுந்த வல்லமை அடையும்படிக்கு. அப்ப இன்னும் நம்ம எங்க இருக்கிறோம்? பேசிக்லயே தேடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு அதுக்காகவே தேடுற ஒரு கூட்டம் இருக்குது. எதுக்காக? இந்த மாம்சத்துக்காக. அதனாலதான் வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒருபோதும் மாம்சத்தில் வந்த இயேசுவை நாங்கள் இயேசுவை பார்க்கிறது அல்ல, உயிர்த்தெழுந்த இருக்கிற இயேசுவை நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன். உயிர்த்தெழுந்த இயேசு தேவனுடைய குமாரன். மாம்சத்தில் வந்த இயேசு பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், எனக்காக பாடுகளை அனுபவித்தவர், அது எனக்கு தெரியும். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக காத்திருக்கிறவர், என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறவர். நான் இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும். அப்ப சபை இன்னும் மாம்சத்துக்குரியதே தேடிட்டு இருக்குது. இன்னும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் எதுவா இருக்குது? நான் சாட்சி சொல்றவங்கள அல்லது நீங்க கேட்கறத எதையுமே நான் தப்பா சொல்லல. அது ஒரு பேசிக் ஸ்டேஜ். இப்போ நல்ல ஒரு +2 காலேஜோ படிச்சு நல்ல ஃபார்முலா பையன்கிட்ட போயிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து எல்கேஜி ரைம் சொன்னா, என்னப்பா நாங்க இவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம், நீ எல்கேஜி ரைம் சொல்றிய அப்படின்னு கேட்கறது இல்ல. அது ஒரு காலகட்டம். நீங்க எந்த வீட்டுக்கு போய் பையனை போய் நிக்க வச்சாலும் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு ரைம் சொல்லும்பாங்க அந்த காலத்துலலாம். இப்போ நமக்கு என்ன தோணும்?
நம்ம ஊழியக்காரரு போய் உட்காந்துருக்கோம், நம்ம எதிரில் கூப்பிட்டு வசனம் சொல்ல சொல்றாங்களே, அப்படி தோணுதா? இல்ல, அந்த பிள்ளையின் காலத்தில் அந்த வசனத்தை சொல்வதுதான் சரி. ஆனால் வளர்ச்சி அடைந்து வர வேண்டியது ஒன்று இருக்கிறது. சபைக்கு வரும்போது நீங்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடினது சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சபைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கிறிஸ்துவை தேடி எவ்வளவு நாள் ஆச்சு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனால் இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இயேசு எனக்கு அதை கொடுப்பார், இயேசு எனக்கு இதை கொடுப்பார், அப்பத்தை கொடுப்பார், அப்புறம் வந்துட்டு எண்ணெயை கொடுப்பார், தண்ணியை கொடுப்பார், இதே தான் கொடுப்பார். அப்ப எப்ப பரலோகத்தை கொடுப்பார்? எப்ப எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் எனக்கோ ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். எதை நான் தேட வேண்டி இருக்கிறது, எதுக்கு பின்னாடி ஓட வேண்டி இருக்கு? இன்னைக்கு நீங்கள் அதை விரும்புகிறதுனால உங்களை ஒரு கூட்டமும் அப்படியே அதுல வச்சுக்கிறாங்க. நீங்க இன்னும் மாம்சத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் 70 வயசு வரைக்கும் மாம்சத்தில் வந்த காரியத்துக்கு, மாம்சத்துக்காகவே வாழ்க்கையை ஓடி முடிச்சாச்சு. அதுல ஆசீர்வாதம் வருது இல்ல, அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க, அதோடு கூட சாட்டிஸ்ஃபைட். ஆமாப்பா, ஆண்டவர் கிருபையா எனக்கு வீடு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் கிருபையா எனக்கு ஒரு வாகனம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் பிள்ளை இல்லாம இருந்தேன், பிள்ளையை கொடுத்துட்டாரு, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பேர பிள்ளையெல்லாம் பார்க்க வச்சுட்டாரு. இவ்வளவும் மாம்சத்தில் வந்த இயேசு, இவ்வளவும் மாம்சம். இதை புறஜாதியாரும் அடைகிறார்கள். என்ன உங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த புறஜாதியாரால் அடைய முடியாத ஒன்று உங்களால் அடைய முடியும். அவனுக்கு பரலோகத்தினுடைய நித்திய ஜீவன் தரிசனம் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்றதுனா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நித்தியத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்காருன்னு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஆதியில ஃபர்ஸ்ட் போன உடனே ஆண்டவர்கிட்ட 15ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 13ஆம் அதிகாரத்திலையும் 15ஆம் அதிகாரத்திலையும் தேசத்தை எதனால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நம்மள மாதிரியே தான் இருக்கிறார். அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு என்ன, எப்ப லேண்டு கொடுப்பீங்க, எப்ப பிள்ளைய கொடுப்பீங்க, இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆவிக்குரிய அறிவு அவருக்கு வருகிறது. எபிரேயர் 11:9 வாசிச்சு பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். வசனம் சொல்லுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். வசனம் சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோட மரித்தான். அவன் விஷன் மாறிடுச்சு. எந்த விஷனுக்கு போயிருச்சு? மாம்ச விஷன்ல இருந்து ஆவிக்குரிய விஷனுக்கு போயிருச்சு. இப்ப அவன் மாம்சத்தின் மீது தேவனை தேடவில்லை, ஆவியில தேவனை தேடுறான். அவனுக்கு மாம்சத்துல தேடின காலம் இருந்துச்சு, நம்மள மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அதை இப்ப தாண்டி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சாச்சு. அதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை போய் தேடுங்க. அப்பத்தான் மாம்சத்தின் தேவைகளை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு தண்ணி மஸ்ட், கண்டிப்பா சாப்பாடு தண்ணி மஸ்ட். உயிர் தெழுந்த பிறகு சாப்பாடு தண்ணி மஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணிக்கு நீங்க தேட மாட்டீங்க. இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசு கிட்ட சாப்பாடையும் தண்ணியும் நீங்க கேட்க மாட்டீங்க. இயேசு கிட்ட அவர் ஆவியில என்ன இருக்கிறோ அந்த ரெஞ்சுக்கு நீங்க போயிருவீங்க. அதனாலதான் யோவான் சொல்றார், கர்த்தருடைய நாளில் நான் என்னவானேன்? ஆவிக்குள்ளானேன். அவரு நானும் ஒரே ஸ்டேட்டுக்கு வரோம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், நானும் என்னவா மாறிட்டேன்? ஆவிக்கு உள்ளானேன். இப்ப போய் யோவான் என்ன கேட்க மாட்டாரு, ஆண்டவரே காலையில வந்தேன், சாப்பாடு எப்ப கொடுப்பீங்க? அவர்கள் மன்னா கிடைக்காவிட்டால் முறுமுறுத்தார்கள். இத்தனை பேருக்கு தண்ணிக்கு என்ன கொடுப்பீங்க? அவனோட தேவை எல்லாம் மாம்சமா இருந்துச்சு. இப்போ யோவானுடைய தேவை அதல்ல. ஆண்டவரே அந்த இடி முழக்க சத்தம் ஒன்று வந்துச்சு, அது என்ன? தானியேலுடைய தேவை என்ன? ஆண்டவரே அந்த 10 கொம்புகளும் அந்த சின்ன கொம்பு வந்துச்சு, அது என்ன? இந்த தரிசனத்துக்கு என்ன விளக்கம்? அந்த குத்து விளக்கு இருந்துச்சு, அது என்னது? ஆபிரகாம் கேட்கிறாரு, அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் சொன்னீங்களே, அது என்னது? இவங்களுடைய விஷன் உள்ள ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. அதைத்தான் ஆவியிலே தேடுவது. நீங்க அடுத்து அதை தேட ஆரம்பிக்கணும். ஸ்பிரிச்சுவலி அடுத்து உள்ளதை தேடணும். எத்தனை நாளைக்கு இந்த மாம்சத்தில் இருக்கிற இயேசுவையே தேட போறீங்க? மாம்சத்துக்காகவே தேட போறீங்க. மாம்சத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தேடாவிட்டாலும் அது வருதா இல்லையா? கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? உங்கள் மாம்சத்துக்கு ஒரு சுவாசம் தேவை. நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் தருகிறார். கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. தானா ஜீவன் இருக்க தானே செய்யுது. இதெல்லாம் கேட்டா செய்யறாரு. இவ்வளத்தையும் கேட்காம செய்யற ஆண்டவர் உன் மாம்சத்தின் தேவையும் கேட்காமலேயே செய்வார். நீங்கள் நானும் தேட வேண்டியது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆவிக்குரியதை. அதைத்தான் கேட்கிறார். நீ யாரை தேடுகிறீர்கள்? என்னத்துக்கு தான் தேடுறீங்க? இப்ப இயேசுவை மாம்சத்துக்கு தேடுறீங்களா, இல்ல உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுறீங்களா, உயிர் தெழுந்த இயேசுவை தேடுறீங்களா?
முதலாவது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அதுதான். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்போ மோசே மலைக்கு மேல போறார். முன்னாடி மோசேக்கு பயங்கரமா ஜனங்களை பத்தின பயங்கர அக்கறை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் ஜனங்கன்னு இருக்காரு. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, இவனுங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வாங்க, நம்ம பேசுவோம். இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வாங்க. அப்படியே மேலே போக 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 ஆண்டவர் ஆதி ஆகமத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார். 5 ஆகமத்தையும் கொடுக்கிறாரு. அதுதான் இன்னை வரைக்கும் வேதம், தோரா. 5 ஆகமத்தையும் கொடுக்கிறாரு. இவன் கூட உட்காந்துக்கிட்டு இவனுங்க பிரச்சனையை பேசிக்கிட்டு இதை சால்வ் பண்றதுக்கு எத்திரோ வந்து சொல்றாரு, நீயும் டயர்ட் ஆயிடுவேன், அவனும் டயர்ட் ஆயிடுவான். ஆனா கர்த்தருடைய அந்த சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சு பாருங்க, அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம், மேகத்துக்குள்ளாக நீங்க போய் பாருங்க. மாம்சமும் ரத்தமும் இல்லை, அங்க வந்து உணவும் தண்ணியும் இல்லை. வசனம் சொல்றது புசியாமலும் குடியாமலும். ஆனா அவன் டயர்டே ஆகல. 40 நாளும் உற்சாகமா இருந்துட்டு பிரகாசத்தோடு கூட இறங்கி கீழே வர்றார். யோசிச்சு பாருங்க, டெய்லி சாப்பிட்றவன் டயர்ட் ஆயிட்டான் கீழே, 40 நாள் சாப்பிடாதவன் உற்சாகமா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ மாம்சத்தை தேடும் போது நிச்சயமாய் ஒரு நாள் நீங்கள் டயர்டாவீர்கள். ஆவியில தேடும் போது டயர்டே ஆக மாட்டீங்க, நீங்கள் உற்சாகமாய் கொண்டே போவீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேல வாங்க, கொஞ்சம் மேல வந்து தேடி பாரு. இன்னும் மாம்சத்தில் வந்து இயேசுவையே தேடிட்டு இருக்கிறியே. ஆண்டவரே எனக்கு கண்ணு கொடுங்க, காது கொடுங்க, மூக்கு கொடுங்க, எனக்கு பிள்ளைக்கு வேலை கொடுங்க, அதை இதையே தேடிக்கிட்டு இருக்கிறியப்பா. இதெல்லாம் விட்டுட்டு வா கொஞ்சம், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க மேல, எனக்கு நியமிச்சு உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறேன்னு சொன்னீங்களே, அது என்னது? அவர் பவுல் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன் ஆவியிலங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பவுலால உலகத்தை நேசிக்க முடியல. ஏன்னா அவருக்கு பரலோகத்துல உள்ள அவர்த பார்த்துட்டதுனால, எப்படி இருந்தாலும் பரலோகம் இது எல்லாத்த விட மேல்தான். தி பெஸ்ட மேல பார்த்ததுனால அவரால் என்ன செய்ய முடியல, கீழே இருக்கிறத பார்க்கவே முடியல. அவரால் எதுவுமே அவரை அசைக்கவே இல்லை. ஏறக்குறைய ஆண்டவருக்கு அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டார் அவரு. கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறைய. காரணம் என்ன? அவர் உயிரோடு இருந்த இயேசுவை பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கிறார். ஆவியில தரிசிக்கிறார். ஆவியில ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறார். அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல மாம்சத்தின் வேர்ல்டுக்கு தேவையானது எதை பத்தியுமே அங்க இருக்காது, டாக்கே இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க சில நேரங்களில் போய் பாருங்க, இந்த பிசினஸ் மேன், ஆவிக்குரியவங்க தான், ஆனா பிசினஸ் மேன் அல்லது ஒரு என்ன சொல்றது சபையில் இருக்கிற விசுவாசி, அவங்களோட டிராவல் பண்ணி பாருங்க. நான் சொல்றது 90% எல்லாரையும் இல்லை. இவங்க பெரும்பாலும் எதை பத்தி பேசுவாங்கன்னா, பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கெல்லாம் போறீங்களே, அந்த ஊழியங்கள் அந்த நாடுகள் எப்படி இருக்கும்? அப்புறம் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த ஏரியால ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கும், இங்கெல்லாம் லேண்ட் எப்படி இருக்குது? இவங்களுடைய தேவைகள் பேச்சு எல்லாமே உலக பிரகாரமா தான் இருக்கும், ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஆனா அதுவே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரரோட இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட்ல இருக்கிற ஊழியக்காரோட டிராவல் பண்ணி பாருங்க, இதை எதை பத்தியுமே பேச மாட்டாங்க. முழுக்க முழுக்க வசனத்தை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே வருவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்கும், ஆவியை பத்தி இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி இருக்கும், மறுமையை பத்தி இருக்கும். நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நான் எனக்கு ஆவியானவர் உணர்த்ததை உங்களுக்கு சொல்றேன். முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், அப்போ ஆவியில இருக்கக்கூடிய மனுஷனோட பேசுனீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தை பத்தியும் ஆவியில பரிசுத்தாவியை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைக்க தொடங்கும். இதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் மாம்சத்தில் தேடாமல் ஆவியில போய் தேடுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுங்கள். நீங்க அந்த தேடுதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தேடுதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க மாம்சத்தை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். எப்படி பார்த்துக்கொண்டீங்க? 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே மேகத்துக்குள்ள போயிட்டாரு. அது கரெக்ட் தானே? அப்படி புசியாமலும் குடியாமலும் 40 நாள் ஒரு பாடி இருந்தா என்ன ஆகும்? புசியாமலும் குடியாமலும் ஒரு பாடி 40 நாள் இருந்தா என்ன ஆகும்? செத்து போயிடும். அது ஒரு பக்கம் நாத்தம் வந்துடும், என்னமோ ஆயிடும், பெட்சோர் வந்துடும், எல்லாம் நடந்துடும். ஆனா மோசேக்கு ஒண்ணுமே நடக்கல. லிட்டரலா நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஆவியில போயிட்டாரு. அவர் என்ன ஆயிட்டாரு? ஆவியில போயிட்டாரு. கீழே இருக்கிற அவர் மாம்சத்தை பரலோகம் பத்திரமா பார்த்துக்குச்சு. அந்த தேவன் உங்கள் பூமிக்குரிய தேவைகளையும் பார்த்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை அப்படியே தியானிச்சு பார்த்தேன். நீங்களும் இப்போ அப்படியே தியானிங்களேன், அதை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க.
6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும். நல்லா கவனிங்க, எசேக்கியேல் தன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. இப்போ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ யோசிச்சு பாருங்க, எசேக்கியேல் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு, மூப்பர்கள்லாம் எதிரில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. 3வது வசனம், கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலை நடையிலே விட்டார். இப்ப கீழே என்ன ஆயிருக்கும்? இவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு தலைமயிரை பிடிச்சி ஆவியானவர் ஆவியில கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் எருசலேமுக்குள்ள கூட்டு போயிட்டாரு. இவர் இருக்கிறது பாபிலோன்ல, எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இவனுங்களுக்கு முன்னாடி எசேக்கியேல் எப்படி இருப்பாரு? என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? செத்தவனை போல பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கும். அவர் ஆவியில போயிட்டாரு. என்ன ஆகும்? இவர் பாட்டு நீங்க பாடி இங்கதான் கிடக்கும். யோசிச்சு பாருங்க, பரலோகத்துக்கு ஆவியில கூட்டிட்டு போற இவரை கீழே பாடியை பார்த்துக்கணும்னு தோணுச்சா இல்லையா? பத்திரமா பார்த்துக்கிச்சா இல்லையா? போய் இவர் எல்லாத்தையும் காட்டிட்டுலாம் கூட்டு வர்றாரு. 8ஆம் அதிகாரம் முழுக்க கூட்டு போறாரு. எருசலேமின் உள்வாசல் அடையில அங்க முன்னாடி 9ஆம் அதிகாரத்துல வந்து உள்ள இருந்து நியாய தீர்ப்பு புறப்பட்டது எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, பாடி இங்க கிடக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க ஆவியில அவரோடு கூட டிராவல் பண்ண ஆரம்பிங்க, கீழே இருக்கிற மாம்சத்தின் தேவைகளை அவர் பாதுகாத்து கொள்வார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் மாம்சத்தை தேடும்போது நீங்கள் மாம்சத்தோடு கூட தான் இருப்பீர்கள். ஆவியை தேடும்போது ஆவியோடும் இருப்பீர்கள். உங்கள் மாம்சத்தை ஆவி பார்த்துக் கொள்ளும். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வேற இடத்துக்கு போயிடும். வேற ஒன்ன தேட தொடங்குவீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை அடைய தொடங்குவீங்க. சபை அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். இன்னும் சபை எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா உங்களை மாம்சத்தை தேட சொல்லியாச்சு. மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடுங்க, இயேசு கிட்ட கேளுங்க கொடுப்பாரு, இயேசு கிட்ட கேளுங்க கொடுப்பாரு, அங்க கொடுத்தாரு இங்க கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுத்தாரு இவங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா கொடுத்தாரு. ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தாரு. ஆண்டவரே எல்லாருக்கும் பிள்ளையை கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அவங்களுக்கு தேசம் கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு தேசம் கொடுங்க. எப்ப பாரு ஒரு சிலர் எல்லாம் இந்த கவலையிலே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. 20 வயசு வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு, நல்ல படிப்பு கொடுங்க ஆண்டவரே, நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே, நல்ல ஃபர்ஸ்ட் வரணும் ஆண்டவரே, நீட்டு பாஸ் ஆகணும் ஆண்டவரே, அந்த காலேஜ்ல இடம் கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த காலேஜ்ல இடம் கிடைக்கணும் ஆண்டவரே, கிடைச்சு போயிடணும், நல்லபடியா முடிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் ஆண்டவரே, நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தார் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. வேலை கொடுத்த உடனே ஆண்டவரே நல்ல ஏற்ற துணையை கட்டளையிடுங்க ஆண்டவரே, 28 ஆச்சு ஆண்டவரே, 29 ஆச்சு ஆண்டவரே, 30 ஆச்சு ஆண்டவரே. அப்புறம் அதை கொடுத்த உடனே ஆண்டவரே 3 மாசம் ஆச்சு ஆண்டவரே, 6 மாசம் ஆச்சு ஆண்டவரே, 9 மாசம் ஆண்டவரே, கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல, புழுவும் இல்ல ஆண்டவரே, பூச்சியும் இல்ல ஆண்டவரே. இது முடிச்ச உடனே அடுத்து ஆரம்பிக்கிறது. பிள்ளைக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும் ஆண்டவரே, ஒரு வீடு வேணும் ஆண்டவர். இப்படியே மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடி 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 நீங்கள் ஆவியில தேட வேண்டியதை தேடாமல் விட்டு விட்டீர்கள். உங்களுடையதான நீங்க தேட வேண்டிய காரியம் தலைக்கு மேல நிக்குது. ஒரு இடத்துல ஆபிரகாமுக்கு தெரியுது, இது இல்லையா, இதிலும் மேன்மையான எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெரியுது, ஆனா சபை தேட மாட்டேங்குது. தேடாதவருடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் மாம்சத்தில் தேடுறது ஒண்ணு தப்பு, ரெண்டாவது தப்பானது வர தேடிட்டு இருக்கிறீங்க. மாம்சத்தில் கேட்கறதே முதல்ல தப்பு. ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். அவரே தெளிவா சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறாரு, குழிகளுக்கு நரிகளுக்கு குழி இருக்குது, இவ்வளவு செய்யற ஆண்டவர் உங்க பரமபிதா தரமாட்டாரா, எல்லாம் சொல்றாரு. கேட்கறதே முதல்ல தப்பு. சரி கேட்டாச்சு, அடுத்து என்ன கேட்கறீங்க, அது அதோட தப்பு. உங்களுக்கு சூட் ஆகாததையே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க உட்கார்ந்து. கேட்கும் போது எதை கேட்கறது? சூட் ஆகாததையே கேட்டுக்கிறது என்றார் ஆண்டவரே. அவங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வீடு தர மாட்டீரா? உங்களுக்கு எப்ப வீடு தரணும்னு அவங்களுக்கு தெரியாதா? தரணும் தெரியாதா? ஆண்டவரே அவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்கப்பா, எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர்கிட்ட கார் இருக்கு, எங்கிட்ட மட்டும்தான் கார் இல்லை. உனக்கு கார் கொடுத்தா பெட்ரோல் போறதுக்கு காசு இல்லையே. இப்ப இருக்கிற காசு உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு கரெக்டா இருக்கு, கடன் வாங்காம நடத்துறதுக்கு. இதுல என்ன பிரச்சனை? முதல்ல கேட்க கூடாது, ரெண்டாவது கேட்கறது தப்பானது, மூணாவது நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்காமலேயே இருக்கிறீர்கள். இதெல்லாம் கேட்டதுனால ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிங்க, நான் எதை சுதந்திரிக்கணும், என் கண்கள் எதை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மோசே கானானுக்கு போக மாட்டார்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே அந்த பிஸ்காவின் கொடுமுடியில ஏறி ஒரு தடவை அதை நான் பார்த்துட்டா,
அவர் சொல்றாரு, அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அந்த லீபனானையும் நான் பார்க்க ஆவலாய் இருந்தேன். ஆண்டவர் சொல்றார், சரி ஓகே, அந்த கொடுமுடியில ஏறு. அந்த ஆள் வேற எதையுமே கேட்கல பாருங்க. நீங்களும் தான் என்ன கேட்டிருப்போம், ஆண்டவரே நான் சாவ போறேன்னு சொல்லிட்டீங்க, எப்படியாவது என் பையன் கெர்சோமுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருங்க, எனக்கு அப்புறம் என் போஸ்டிங்க அவங்ககிட்டயே கொடுத்துருங்க, நாங்கள் தலைமுறையாக உங்களுக்கு சேவை செய்கிறோம். ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஒரு குழந்தைய பார்த்த பிறகு என்னை தூக்கிட்டு போங்களேன். இப்படி தான் கேட்டிருப்போம். அவன் சொல்கிறான், இதெல்லாம் விட்டுருங்க, அதை ஒரு தடவை பார்க்க எனக்கு சான்ஸ் கொடுங்க. இதுதான் நாம் தேவனை ஆவியிலே தேடுவது. ஆவியிலே தேடுவது. நீங்கள் ஆவியில தேட தொடங்குங்கள். மாம்சத்தை பற்றின பயம் உங்களுக்கு இருக்காது, யாரை பற்றின கவலை இருக்காது. சில ஆட்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்றுக்கு அது கவலையில் இருக்கும், ஏதாவது ஒன்றுக்கு இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் மேலே கவலை இருக்கும், மாமியார் செத்துருச்சுன்னா வீட்டுக்கார் மேலே கவலை இருக்கும், வீட்டுக்கார் மேலே கவலை அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு ஆகி போச்சுன்னா கவலை போயிடும், பிள்ளைங்க மேலே கவலை வந்துடும், அப்புறம் பிள்ளைங்க மேலே கவலை போயிடுச்சுன்னா பேர பிள்ளைங்க மேலே கவலை. அது கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கை ஃபுல்லா ஆவியில தேவனை தேட போறதே கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? அவன் சொல்றான், நீ மரித்தோர் இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய், உயிரோடு இருக்கிற இடத்துல. யூ ஆர் இன் தி ஸ்பிரிட். பேரு ஆவிக்குரியவன், ஆவியில தேடுங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா.